ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நேற்று நடந்த சம்பவத்தினால இந்த வீடியோ போடுறேன். விழிப்புணர்வு வீடியோ. அதாவது பார்த்தா எப்போவுமே நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய மிச்சம் மீதி இருக்கும். ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி பார்த்திங்கன்னா மறுநாளுக்கு வைக்கிறோம். மறுநாளுக்கு வச்சா கூட பரவாயில்ல, மறுநாளுக்கு மறுநாள் வைக்கிறோம். இப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சு சூடுபடுத்தி வைக்கிறோம் அப்படின்னு வைக்கிறோம். இதே இதுக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப அது பாய்சனே, அது உயிரே பறிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டா அது தெரிஞ்சும் கூட நிறைய பேர் சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நேற்று நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, நேற்று பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா அது குடிசை வீடு தான். டிவியில் பார்த்தேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிக்கன் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அது 3 நாள் ஆகிப்போச்சு. அதை வச்சு சாப்பிட்ருக்காங்க. அந்த குடிசை வீடு அப்படின்னால ஃப்ரிட்ஜ் இருக்காது தான் நினைக்கிறேன். 3 நாள் ஆயிடுச்சு. சிக்கன் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அது இறந்து போன கோழி தான். அது ஏற்கனவே இறந்து போன கோழி அப்படிங்கும்போது 3 நாள்போது நல்லா அது கெட்டு போயிருக்கும். அது அழுகி கூட போயிருக்கலாம். ஆனால் அவங்க 2 நாள் வச்சு சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு 3 நாள் ஆயிடுச்சு. சரி, அப்போ நம்ம நாய்க்கு போட்டுடலாம், நமக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கு போடலான்னு சொல்லிட்டு வாசலில் நாய்க்குன்னு ஒரு தட்டு வச்சுருக்காங்க. அது அந்த தட்டில் கொண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு 3 வயசு ஒரு குழந்தை, அப்புறம் 2 வயசு ஒரு குழந்தை இருக்குது. அவங்க செய்த தப்பு என்ன அப்படின்னா, அவங்க அங்கே இருந்திருக்கணும். அந்த தட்டில் வச்சுட்டு அங்கேருந்து நாய் சாப்பிடுதா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கணும். நாய் சாப்பிட்டா நாய்க்கு கூட ஏதாவது ஆகிருக்குமான்னு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழுகி அந்த அளவு மோசமான ஒரு நிலையில் இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அவங்க 3 வயசு குழந்தையும் 2 வயசு குழந்தையும் விளையாடி இருக்குது. அம்மா தட்டில் சிக்கன் வச்சுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நாய்க்கு, அந்த சின்ன குழந்தைகளுக்கு நாய்க்குள்ளே உணவை நம்ம சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் தெரியல. உடனே இந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா சிக்கனை எடுத்து சாப்பிட்ருது. சாப்பிட்டா கொஞ்சம் நேரத்தில் வயிற்றில் ஏதோ ஆகுது, கதறி எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. வயிற்றில் ஏதோ அம்மா ஓடி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னு சொன்னது இந்த குழந்தை சொல்லியிருக்கு, கையை காட்டியிருக்கு. அப்புறம் தான் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஐயோ நாய்க்கு நான் வச்சுட்டு போனது அவங்க அம்மா செஞ்ச தவிர என்னென்னா நாய்க்கு வச்சுருக்காங்க. கூடவே அங்கேருந்து நாய் சாப்பிடுதான்னு பார்த்துருக்கணும். இந்த குழந்தைய 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கவே இல்லை. கூடவே இருந்ததுனால அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அதை எடுத்து சாப்பிட்டதுனால அப்போ கத்த ஆரம்பிச்சிச்சு. உடனே ஓடி போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கலான்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பிள்ளையை ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே 3 வயசு அப்படின்னால என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா உயிரை விட்டுருது. இதனால் அதிர்ச்சி. ஆனால் அந்த குழந்தை இன்னொன்று பார்த்திங்கன்னா அப்படியே உயிருக்கு போராடி பார்த்திங்கன்னா ஐசியூவில் இருக்குது. இது எதனால் அப்படின்னா, அந்த அம்மா 3 நாள் ஆனது சிக்கன் மட்டன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இறந்து போனதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். நல்லா யோசிக்கணும். இது காய்கறிகளோ பழங்களோ வச்சு நம்ம பண்ணலை, இறந்து போன ஒரு இதை வச்சு தான் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றோம். அப்போ என்னாச்சுன்னா, அதை நீங்கள் சாப்பிடும்போது என்னாச்சுன்னா அது 1 நாள் தான் இருக்கும். என்ன தான் நீங்கள் சில பேர் என்ன பண்ணால் ஃப்ரிட்ஜில் கொண்டு வைக்கிறாங்க, வச்சுட்டு 2 நாள் ஆகி சூடு போடுறாங்க. அப்போ அது கண்டிப்பாக ஃபுட் பாய்சன். மட்டன் சிக்கன் இதெல்லாம் நீங்கள் சூடு பண்ணும்போது கண்டிப்பாக அது ஃபுட் பாய்சன் ஆகும். ஏன்னா போன மாதம் கூட பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்க. தன்னுடைய பொண்ணுக்காக சூடு பண்ணலாம்னு சொல்லி அடுப்பில் சூடு பண்ணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் இந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. இதே மாதிரி நிறைய பேர் இந்த மட்டன் சிக்கனால் நிறைய பேர் உயிரை விட்றதை நம்ம நியூஸ் சேனலில் போடுறாங்க, பார்க்குறோம். அதனால் மட்டன் சிக்கன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சாப்பிட்ருங்க. முடியலை அப்படின்னா 1 நாளுக்கு முன்னால் வைக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வாங்க. மிச்சம் ஆனால் ஆகிட்டு போகுது, சரி தூர போட்டால் வேஸ்ட் ஆகிருமே நீங்கள் நினைக்கிறீங்க. அதை வயிற்றுக்குள்ளே போட்டால் நம்மளே வேஸ்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் கிடைக்குது. சான்ஸ் 100 ரூபா கடவுளே சான்ஸ் கொடு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். ஆனால் கடவுள்கிட்ட கேட்க முடியாது. இன்னொரு சான்ஸ் இருந்தால் நான் உயிர் படைச்சிடுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவு மோசமாக இருக்குது. அதுவும் இந்த காலத்தில் கலப்பட சாப்பாடு, காய்கறி பழங்களையே பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது. அழுகின பழங்கள். ஏன் பழங்கள் என்ன ஆச்சு, பழங்கள் அழுகினா ஏன் இப்படி கெட்டு போகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பார்த்திங்கன்னா பழங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே மரத்தில் பழைய நமக்கு அவங்க தரல, இன்ஜெக்ஷன் போட்டு அதில் ஏதோ கலப்படம் பண்ணி தான் நமக்கு தராங்க. கலர் வேணும் அப்படின்னால கலரை நல்லா முக்கி எடுத்து அதை ஃபுல்லாக பூசிடுறாங்க. அப்போ பூசும்போது என்ன, கலரை முக்கி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்துகிட்டு அதை பற்றி ஒரு வாளிக்குள்ளே இப்போ போன மாதம் கூட பீகாரில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு அம்மா அப்படி பண்ணாங்க. துண்டாக வெள்ளரிக்காய் வெட்டி அது பச்சைக்குள்ளே முக்கி எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கும்போது நம்ம சாப்பிடும்போது என்னாகும், அது குழந்தைகள் சாப்பிடுவாங்க, வயசானவங்க சாப்பிடுவாங்க. நம்மளை மாதிரி சாதாரணமாக சாப்பிடும்போது என்னாகும், வயத்துக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா அது பாய்சனாக மாறிடுது. இதனால் எதை சாப்பிட்டாலும் எந்த நேரத்தில் நம்ம சாவலாம் அப்படிங்கிற நினைப்பில் தான் இப்போ நம்ம இருக்கோம். நமக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை. சொல்லப்போனால் நம்ம எப்போ வேணால் உயிரை போகலாம். இப்போ இங்கே இருக்கலாம், அப்போ போகலாம், இப்போ போகாமோ அப்படிலாம் கிடையாது. எந்த வயசுலையும் எப்போ வேணால் போகலாம்.
எப்போ வேணால் போகலாம் அப்படிங்கிற நிலமையில தான் நம்மளுடைய நிலமை வந்து இருக்குது. பழங்கள் சாப்பிட்டாலும் செத்து போகிறோம், காய்கறி சாப்பிட்டாலும் உயிர் போயிடும், இது சமைச்சு சாப்பிட்டாலும் போயிடும், ஃப்ரிட்ஜில் வச்சாலும் போயிடும். இதை கேட்டால் அது போய் இயற்கை ஒரு பக்கம் ஆக்சிடென்ட்டு அது இதுன்னு ஒரு பக்கம் இயற்கை வந்து சுற்றி அடிக்குது, இன்னொரு பக்கம் செயற்கை சுற்றி அடிக்குது. இதெல்லாம் தாண்டி நம்மலாம் உயிர் பழித்து வரணும் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தை புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எந்த நேரத்தில் யார் வேணால் வந்து போகலான்னு சொல்லலாம். டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அப்படியே இறந்து போகிறாங்க. மணமகன் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் கர்நாடகாவில் நடந்த சம்பவம். மணமகள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் அப்படியே கீழே விழுந்தா, டாக்டரை கூப்பிட்டு வந்தால் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகல 23 வயசு பொண்ணு டான்ஸ் ஆடி கீழே விழுந்ததுன்னா என்ன ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு போன எல்கேஜி பிள்ளை வந்து திடீர்னு கீழே விழுது, என்னன்னு சிரிச்சு போச்சு, ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. 3 வயசு குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? இப்படி எதை எடுத்தாலும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த உணவு தான். உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் மாதிரி தான் இந்த ஆரோக்கியமான உணவு கிடையாது. நம்ம வாங்கினாலும் சரி, ஒரு நல்ல விதையை வாங்கி நம்மளே வீட்டில் வச்சு ஒரு செடியை வளர்க்கலாம் அப்படின்னா அதுலேயும் கலப்பட விதைகள் தான் வருது. இப்படி எல்லாத்தையும் கலப்படம், எங்கே பார்த்தாலும் கலப்படம். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சாப்பாடுகளெல்லாம் மிச்சம் மீதி வந்து வைக்காம சரியான அளவில் பண்ணுங்க. அப்படியே மிச்சம் மீதி இருந்தாலும் உடனடியாக போட்டுருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம குழந்தைகளோட உயிர் இருக்க, நம்ம அம்மா நல்ல சாப்பாடை தருவா அப்படின்னு நம்பி தானே இந்த குழந்தைகள் வந்து நம்ம கையால் சாப்பிடுது. கணவரானாலும் சரி, பிள்ளைகள்னாலும் சரி, நம்ம அம்மா வந்து நல்லா இருப்பா அப்படி சாப்பிடும்போது நம்ம செய்கிற ஒரு சின்ன தவிர இந்த குழந்தைகளோட உயிரையே வந்து பறிச்சிருதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை. அதுக்கு காரணம் வந்து வேறு யார்? நம்ம தானே. அதனால் நம்ம நம்பி தான் கணவரும் சரி குழந்தைகளும் சரி சாப்பாடை வந்து சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம செய்கிற ஒரு சின்ன தவறுனால அது உயிரே வந்து போயிடுதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை. அந்த அம்மா அன்றைக்கே சிக்கனை வந்து மறுநாளே வேண்டான்னு தூரப்பட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து முடியாது. 3 நாள் வச்சுருந்து அதை நாக்கி போடுவோம்னு சொல்லி மனசே ஆகாமல் அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு போடுறதுனால தான் குழந்தை உயிரே போச்சு. அதனால் நம்ம நம்பினவங்களை என்றைக்குமே உயிரை வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதனால் எதுவாக இருந்தாலும் சரி அளவோடு சமைங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. 10 பேருக்கு சமைக்கிறேன், 8 பேர் சமைக்க, குறைய இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத மறுபடியும் சாதம் வச்சு சாப்பிட்டுக்குங்க, தோசை பண்ணி சாப்பிட்டுக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணலாங்க. முடிஞ்ச வரை ஃப்ரிட்ஜில் வைக்காங்க. எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் திறந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காய்கறி பழங்கள் காய்கறிகள் மட்டும்தான் வச்சுருப்பேன், வேறு எதுவுமே வைக்க மாட்டேன். முடிஞ்சு போனால் தயிர் மட்டும்தான் வைப்பேன். குழம்பு கூட வந்து கரெக்டாக தான் வந்து பண்ணுவேன். எனக்கு இல்லை அப்படின்னா ஊறுகாயை தொட்டு நான் சாப்பிட்டுப்பேன், அவ்வளோதான். கரெக்டான ஒரு நாள் கூட நான் அந்த குழம்பை வச்சதே வந்து கிடையாது. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. அதனால் நம்ம நம்பி வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து மிஞ்சி போனால் சாம்பார் வந்து சில நாள் இதானால் ராத்திரி பண்ணுறேன். அதனால் சூடு பண்ணி காலையில் காலி பண்ணிடுவேன், முடிஞ்சுது, அவ்வளோதான். அதை ராத்திரி கூட நான் வச்சுக்க மாட்டேன். நைட் சாம்பார் பண்ணான்னா நிறைய மிச்சம் ஆயிரும் அப்படின்னா அதை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன், காலையில் சூடு பண்ணுவேன். மிச்சம் இருந்துச்சுன்னா அப்படியே அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி ராத்திரி கூட நான் வந்து சாப்பிட மாட்டேன். அதனால் எது இருந்தாலும் சரி மிச்சம் மீதி வைக்கணும்னு நினைக்காதீங்க, சூடு பண்ணி கொடுக்கலான்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிட்டு நல்லா இருங்க. நன்றி, வணக்கம்.